ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 12/7/2024 வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ ஃப்ரைடேக்கான ஃப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர்டேவோட இண்டெக்ஸ் எப்படி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா, ஸோ 2 இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.3% நெகட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. சரிங்களா? நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து 24,390 வந்து ஓப்பன் ஆகிட்டு 24,200 அந்த லெவலுக்குள்ளே வந்துட்டு, ஸோ மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஸ்மால் ஒரு நார்மல் மூமெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட் இறங்கினப்போ ப்ரீமியம் வேல்யூ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட் ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ 24,315 போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிலோ 0.50% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மேஜர் இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸாக 2 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 6 டேஸாக வந்து நெட் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 7 ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 7வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,137 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஸ்மால் செல்லிங் வந்து எஸ்டர்டே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஏ பொறுத்தளவுக்கு எஸ்டர்டேவும் நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. 1,676 crore வந்து டிஏ வந்து எஸ்டர்டேவும் வந்து நெட் பர்ச்சேஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு டிஏஎஸ் வந்து கண்டிப்பாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1 டே வந்து செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டேவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், டிசிஎஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆக இருக்குது அப்படின்னோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் அவர் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆச்சு. இதை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து 10 brokerage கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய எஸ்டிமேட் வந்து எவ்வளவு இருந்துச்சு டிசிஎஸை பொறுத்தளவுக்குன்னா ஒரு 11,999 crores வந்து எஸ்டர்டே வந்து இருந்தது. சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. 11,999 crore வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணாங்க. ஓவராலாக ஆனுவல் க்ரோத்தை பொறுத்தளவுக்கு 62,190 crore வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இதெல்லாம் விட நம்மளுக்கு டிசிஎஸோட ஏர்னிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 12,040 crore வந்து எஸ்டர்டே வந்து Q1 ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு வெரி பாசிட்டிவ் ஃபார் டிசிஎஸ். அண்ட் ஓவராலாக டிசிஎஸோட ஏர்னிங் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 62,613 crore வந்து எஸ்டர்டே வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலி டிசிஎஸை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸாக தான் ஸோ இந்த டிசிஎஸ் ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஐபிஓ பிரிவானது தான் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதிலேருந்து ஒரு 20% ஆஃப் பங்கை வந்து தனியார் கடன் நிதிகளுக்கு வந்து விற்கிறத வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி வராங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது. பட் இது வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணல. ஸோ அங்கே இருந்து அந்த க்ரோத்தெல்லாம் வந்து கணிப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இது வந்து நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது நம்மளுக்கு ரூமரான நியூஸாக கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஸோ அதை வச்சு மட்டும் உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். ஸோ மேஜர் இண்டெக்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு எனக்கு கிஃப்ட் நிஃப்டியும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.21% பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆர் 50 to 70 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவும் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.95% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே வந்து யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்து நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ பிலோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிலோ 3%, அதாவது 3.1% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 3.0% வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 3.3% தான் இயர் ஆன் இயர் கம்பேர்ட் டு ஃபோர்காஸ்ட் ஃபார் எகெயின் 3.4%. சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 3.4% மறுபடியும் வந்து நியூட்ரலாகவே வந்திருக்கு. எந்த சேஞ்சஸுமே வராமல் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு மொத்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளால் கணக்கிட முடியும். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னும் கம்மிங் மந்த்ஸில் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து டெஸ்லா நிறுவனம் வந்து டாப் லாஸர்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 1.95% நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு டோட்டலி யூஎஸ் மார்க்கெட் ஸோ இங்கே வந்து இம்பாக்ட் பண்ணுமானா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்டர்டே கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூட் ஆயிலும் பிரண்ட் குரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா
crude oil பார்த்தீங்கன்னா 0.20% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 0.18% பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிசி பேங்க் மட்டும் தான் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆல் பேங்க் மற்ற ஆல் ஏரியாஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வெரி பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் விப்ரோ அது பார்த்தீங்கன்னா வெரி பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 2.68% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. விப்ரோ பார்த்தீங்கன்னா 1.56% பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு டோட்டலி ஃபோக்கஸ் ஆன் த ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னா நிஃப்டியில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறப்ப இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து நம்மளுக்கு இயர் ஆன் இயர் வந்து எவ்வளோ வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இயர் ஆன் இயர். ஸோ இந்த ஒரு 3 டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஈவினிங் தான் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூஎஸோட கோர் பிபிஐ மந்த் ஆன் மந்த் எவ்வளோ வந்து ஜூன் மந்த்துக்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். டுடே ஹச்சிசிஎலோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ அதுவும் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் வருது. ஸோ ஹச்சிசிஎல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கலி சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஷார்ட் ஆர் லாங் பொசிஷன் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் டெக்னிக்கல் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னோட லாங் டேர்ம் அனலைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டே பை டே வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸோட லாங் டேர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு 24,600 தான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக எஸ்டர்டேவும் நம்மளோட 24,170 அந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு 2 டேஸாகவும் ஒரு ஹை லோ விக்ஸ் வந்து அதாவது ஒரு லோ விக்ஸ் வந்து நல்லா ஒரு லென்த்தாக வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஷார்ட் டேர்மோட நம்மளோட கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் வந்து எடுப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் எனக்கு இந்த லெவல் 24,282 வந்து எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி பிரேக் பண்ணால் 24,548, 24,592, 24,657. ஸோ R1, R2, R3. ஸோ மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மேலே வந்து வச்சுருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுது, அகைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னா ஸோ மார்க்கெட் ஃபர்தராக நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க கீழே விழுங்கணும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவலில் ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் 24,090, 24,100 வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவலில் ஸ்மால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு 23,987 வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணணும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி சம் பையிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸ்மால் நம்மளுக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் எஸ்டர்டே இந்த ட்ரெண்டை வந்து டச் பண்ணோம் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இந்த ட்ரெண்டு சப்போர்ட் வந்து டச் பண்ணல. ஸோ அட்வான்ஸ் லெவலாக நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆச்சு. சரிங்களா? ஸோ ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது கிளியராக வந்து வியூ வந்து தெரியும். எக்ஸாக்டாக நம்மளோட லெவல்ஸில் வந்து டச் அப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. ஸோ 3 தான் 51,700 வந்து நம்மளுக்கு டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ ஓப்பன் ஆனது எனக்கு எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்டில் எனக்கு டச் பண்ணிவிட்டு கீழே இறங்குமே கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே இங்கே வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. ஸோ அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு ஃபர்தராக அது ஒரு குட் சப்போர்ட் வந்து இங்கே வந்து எடுத்துச்சு. ஸோ ட்ரேடை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அகைன் மார்க்கெட் நம்மளுக்கு மூவ் ஆச்சு. இந்த ஒரு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருந்தனால அகைன் மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு அதே ஒரு ரெசிஸ்டன்ஸாக அது ஆக்ட் ஆகும். மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு பிரேக் பண்ணுற லெவலில் வந்து மார்க்கெட் நிற்கிது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளோட டார்கெட் ஆனது 52,600 to 52,800. ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் பிரேக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு மார்க்கெட் இல்லை அகெயின் நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆகுதுன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை உடச்சி 51,900, 51,500 அந்த லெவலை வந்து ரீச் பண்ணோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி. எஸ்டர்டே ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஃபின் நிஃப்டி வந்து எஸ்டர்டே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருக்குங்க. ஸோ இதான் வந்து எனக்கு அதிசயம். ஏன்னா ஒரு 4 டேஸாகவே சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் 24,400 சாரி 23,400 சப்போர்ட் லெவலில் வந்து எஸ்டே வந்து ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ அதோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. என்னென்னா ப்ராப்பரான சப்போர்ட்டை உடச்சிச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு ரெடியாக நிற்கிது. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஜோனை பிரேக் பண்ணுதுன்னா ஆல் டைம் போயிட்டு ஃபின் நிஃப்டி ரீச் பண்ணும். சரிங்களா?
இல்லை மறுபடியும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓடிட்டு அலையுது அப்படிங்கிறப்ப அகைன் வந்து இந்த சப்போர்ட்டை தான் உடைக்க பார்க்கும். சரிங்களா. ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல் கன்ஃபர்மேஷன். ஸோ அண்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சரிங்களா. ஸோ ஓவரால் சம்மர் எண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு எக்கனாமிக் சைஸாக எதுவுமே சேஞ்ச் ஆக கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் பேஸ் பண்ணி இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்து வரப்போகுது. எஸ்டர்டே இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ண நியூஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. ஸோ இன்றைக்கான வரக்கூடியதான் நம்மளுக்கு ஒரிஜினல் டேட்டாஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் இருக்குமானா ஸோ அது நம்ம மண்டே வந்து பார்த்துக்குவோம். சரிங்களா. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஸோ டுடே வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஸோ மோஸ்ட்லி சென்செக்ஸில் யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஸோ எடுத்திங்கன்னா சேஃபாக வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஏன்னா வாலட்டைல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய டே. டைம் வேல்யூ டிகேவும் சென்செக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் சேஃபஸ்ட்டாக வந்து ட்ரேடை வந்து எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெலகிராம் சேனலில் என்னோட லைவ் அப்டேஷன் வந்து வரும். ஸோ ஒரு சில டேஸில் வந்து வரலன்னா ட்ரேடிங்கில் பிஸியாக இருப்போம். சரிங்களா. ஸோ அதனால் வந்து டேஸில் வந்து அப்டேஷன் வந்து வராது. ஸோ பட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னு ஒரு கமிட்டி வந்து வச்சு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெலகிராமில் வந்து வரதுக்கான ஏற்பாடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ அதனால் மறக்காமல் போய்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா. ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேஷன் வந்து நீங்கள் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணி ஸோ நீங்களும் வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்த்துட்டு டே பை டே வந்து மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம், அனலைஸையும் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நானும் நீங்களும் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸோ எந்த ஸ்டாக்ஸையும் நான் வாங்க சொல்கிறேன் விற்க சொல்கிறேன்லாம் உங்கள்கிட்ட சொல்ல, ஜஸ்ட் என்னோட அனலைஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.